வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலிட்ரஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் இன்ஃபர்மேட்டிவான ஒரு விலாக் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆலப்பையில் இருக்கிற 150 இயர்ஸ் ஓல்டு 150 வருஷம் பழமையான லைட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த லைட் ஹவுஸில் இருக்கிற மியூசியத்தில் இருக்கிற லைட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்க போகிறோங்க. அந்த காலத்தில் கப்பலில் என்னென்ன மாதிரியான லைட்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க, அண்ட் லைட் ஹவுஸில் என்னென்ன மாதிரியான லைட்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அண்ட் என்னோட அவுட்ஃபிட் செக் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிங்க் அண்ட் ஒயிட்டில் குர்த்தி அண்ட் அதுக்கு மேட்சாக பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸில் இருக்கிற இந்த இயர்ரிங்ஸ் வந்து நான் வேர் பண்ணியிருக்கிறேங்க. ஆலப்புழாவில் இருக்கிற இந்த கலங்கரை விளக்கம், இந்த லைட் ஹவுஸ் 1862 1862 வருஷம் கட்டப்பட்ட ஒரு கலங்கரை விளக்கங்க. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது, சுற்றுலா பகுதியாகவும் இருக்குது. இதை வந்து 28 மீட்டர்ஸ், அதாவது 28 மீட்டர்ஸ் உயரம் இருக்குங்க. அதாவது 92 அடி 92 ஃபீட் வந்து இது ஹைட்டில் இருக்குது. இந்த லைட் ஹவுஸ் 1792 1792 வருஷம் வெளிநாட்டு வியாபாரிகளுக்காக திறக்கப்பட்டதுங்க. 18ஆம் நூற்றாண்டில் வழக்கமான லைட் ஹவுஸ் வந்து எதுவுமே இங்கே இல்லை. இங்கே இருக்கிற இந்த லைட் ஹவுஸில் இருக்கிற சுழல் படிக்கட்டு வந்து தேக்கு மரத்தால் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கல்ல, அதே படிக்கட்டு தான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் க்ளோஸ்அப்பில் திரும்ப காமிப்பேங்க. அதே மாதிரி இந்த லைட் ஹவுஸ் வந்து தானியங்கி முறையில், அதாவது ஆட்டோமேட்டிக்காக செயல்படல. இங்கே வந்து மனிதர்கள் தான் வந்து இதை இயக்குறாங்க. ஹைட் பார்த்திங்களா எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து இந்த லைட் ஹவுஸ்குள்ளே இருக்கிற மியூசியம் தாங்க. இந்த மியூசியத்தில் ஆலப்புழா லைட் ஹவுஸில் பயன்படுத்தப்பட்ட பெட்ரோலிய ஆவி விளக்கு, அந்த லைட் வந்து இதில் காட்சிக்கு வச்சுருக்குறாங்க. வேறு என்னென்ன வகையான லைட்ஸ் வந்து இங்கே பயன்படுத்தினாங்களோ அது எல்லாமே வந்து இந்த மியூசியமில் இருக்குது. அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த மியூசியத்தில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம ஏறுறப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட அமைப்பும் மேலேருந்து பார்க்குறப்ப கீழே எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்டடக்கலையை பார்க்குற அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு படிக்கட்டில் தான் வந்து நம்ம மேலே அந்த மியூசியத்துக்கு மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறணும். இந்த மியூசியத்துலேயே வந்து இதில் இருக்க ஒவ்வொரு லைட்டும் எப்படி எந்த காலகட்டத்தில் எந்த வருஷத்தில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள், பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு லைட்டும் பார்க்குறப்ப நிஜமாகவே இது எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாமே வந்து இந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி, ஆன்டிக் கலெக்ஷன் மாதிரி நம்மளுடைய வீட்டில் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது உண்மையிலேயே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்ஸ் வந்து அப்போவே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். கலங்கரை விளக்கம்ங்கிறது என்ன, லைட் ஹவுஸ் வந்து நமக்கு தூரத்தில் எங்கேயோ இருந்தாலும் கூட அது வந்து அங்கேருந்து வர கப்பல்களுக்கு வழிகாட்டணும் இல்லையா. அப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ 150 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்மளோட முன்னோர்கள். நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதுக்கு கால் தூசிக்கு கூட வரமாட்டாங்க, அதுதான் தோணுது. பட் அந்த அருமை வந்து சாதாரண மக்கள்களுக்கு, மனித பதர்கள் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து புரிய மாட்டேங்குதுங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மியூசியத்தை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தாங்க தோணுச்சு.
எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகான ஒரு ஆர்கிடெக்சர் வந்து அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து மேலேருந்து பார்க்குறப்ப கீழே நமக்கு தெரிகிற அந்த வியூ. இதாங்க டீக்குட்டில் செஞ்ச தேக்கு மரத்தில் செஞ்ச அந்த படிக்கட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு வித்தியாசமான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you and take care.